Hello everyone, welcome to this very important video. இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு எக்ஸாம் நடக்குது. அந்த எக்ஸாமில் ஒரு ஸ்டூடெண்ட் 250 மார்க்ஸ் வாங்குறாங்க. அவங்களோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 87. இன்னொரு ஸ்டூடெண்ட் வெறும் 138 மார்க்ஸ் தான். அவங்கள விட கம்மியான மார்க்ஸ் தான் வாங்குறாங்க. ஆனால் இவங்களோட ரேங்க் 64 வருது. இவங்களை விட பெட்டரான மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. இது ஏதாவது எக்ஸாமில் பாசிபிள் இருக்கா? இப்படிலாம் நடக்குமா? லாஜிக்கலி இன்கரெக்டு, இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு தான் நினைப்போம். பட் இதுவும் நடக்க வாய்ப்பு இருக்குது. இது நடந்துகிட்டே இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பேச போகிறோம் கைஸ். அண்ட் உங்களோட நீட் 2027 இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எப்படி நடக்கும், இது பின்னாடி என்ன லாஜிக் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வெல்கம் டு திஸ் அமேசிங் வீடியோ ஆஃப் percentile and normalization in NEET 2027 guys. So it's me Dr. Sudarshan from NST. 2019 NEET exam என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல 12th முடிச்சு நான் கிராக் பண்ணேன். ஸ்டேட் ரேங்க் 1207 வாங்கி கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜில் MBBS படித்து முடிச்சுட்டு இப்போ உங்களுக்காக கம்ப்ளீட் ஆன்லைன் நீட் கோச்சிங் நம்ம NSTயில் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் உங்கள் நீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு கம்ப்ளீட் கைடன்ஸ், ஸ்ட்ராட்டஜி, கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். யூஸ் பண்ணிக்கோ. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அப்கமிங் நீட் 2027 ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது நீட்டுக்கு படிக்கிறாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். எல்லாருக்கும் இந்த நாலேஜ் தேவை. சரி கைஸ், உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நீட் பேப்பர்லாம் லீக் ஆச்சு. அதனால தான் ரீநீட் கண்டக்ட் பண்ணாங்க. அண்ட் நிறைய பிரச்சனைக்கு அப்புறம் மோஸ்ட் ப்ராபப்ளி நீட் 2027 கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக தான் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் NTA கன்ஃபார்ம் பண்ணல, பட் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஆல்மோஸ்ட் இது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதுக்கு நாம இப்போவே மென்டலி ப்ரிப்பேர் ஆகிக்கணும். இதில் என்னப்பா பெரிய பிரச்சனை இருக்குது? அதே எக்ஸாம் தான், சிலபஸ்லாம் பெருசாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி சொல்லலை. பென் பேப்பர் மோடில் எழுதிட்டு இருந்த பசங்க இப்போ கம்ப்யூட்டர் எழுத போகிறாங்க. இதில் என்ன பெரிய சிக்கல் வந்துட போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம எல்லாரும் மிஸ் பண்ணுறோம். அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. நீட் 2026 எக்ஸாமுக்கு 25 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதன்படி எக்ஸாம் நடத்துனாங்கன்னா இந்தியா முழுக்க ஒரே நாள் மே 3ஆம் தேதி எல்லாருக்கும் ஒரே கொஷின் பேப்பரை ப்ரிப்பேர் பண்ணி இந்தியா ஃபுல்லாக அட் எ டைமில் மதியம் 2 to 5 எக்ஸாம் நடத்துனாங்க. இப்படி தான் எல்லா வருஷமும் நீட் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. பிரச்சனை என்னன்னா, இப்போ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக மாற்றினீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் கம்ப்யூட்டர் கொடுக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 23 லட்சம் 25 லட்சம் கம்ப்யூட்டர்ஸ் அவைலபிளாக இல்லை. அட் எ டைமில் ஒரே மூமெண்ட்டில் மதியம் 2 to 5 எழுதுகிற அளவுக்கு கம்ப்யூட்டர்ஸ் அவைலபிளாக இல்லை. ஸோ அப்போது உங்களால் ஒரே நாளில் ஒரே கொஷின் பேப்பரில் எல்லாரையும் எக்ஸாம் எழுத வைக்க முடியாது. அப்போது என்ன பண்ணணும் அப்படிங்கிறப்ப தான் இந்த ஷிஃப்ட் பேசிஸ்ங்கிறது ஒரு கான்செப்டாக கொண்டு வராங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம நீட் எக்ஸாம் மாதிரியே இன்னொரு எக்ஸாம் JEE மெயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க, என்ஜினியரிங் என்ட்ரன்ஸ். அந்த எக்ஸாமும் இதே மாதிரி தான் உங்களுக்கு ஷிஃப்ட் பேசிஸ் நடக்குது. அது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 13 to 15 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வருஷம் எழுதிட்டு இருக்காங்க. இதை பற்றின பிரச்சனையை இப்போ டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கைஸ். இந்த JEE மெயின்லையுமே 13 to 14 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் பர் அட்டெம்ப்ட்ல எழுதுறாங்க. மறுபடியும் உங்களுக்கு இருக்க பிரச்சனை என்ன, அவ்வளோ கம்ப்யூட்டர்ஸ் அவைலபிளாக அட் ஏ டைமில் இல்லை. அப்போ அவங்க ஃபாலோ பண்ணுற ஒரு சிஸ்டம் என்னன்னா, டிஃப்ரெண்ட் கொஷின் பேப்பர்ஸ், ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். என்னன்னா, இப்போ என்ற ஒரே நாளில் ஒரே கொஷின் பேப்பரில் 13 லட்சம் பேர் எழுதுறதுக்கு கம்ப்யூட்டர் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் பசங்களை ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 10 டிஃப்ரெண்ட் கொஷின் பேப்பர்ஸை ரெடி பண்ணுறேன். ஸோ தட் ஃபர்ஸ்ட் கொஷின் பேப்பரை ஒரு 1.5 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிட்டோம், செகண்ட் கொஷின் பேப்பர் 1.5 லட்சம், தேர்ட் கொஷின் பேப்பர் 1.5 லட்சம், வேற ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கலாம். மொத்தமாக இருக்கிற ஒரு 15 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஸ்பிளிட் பண்ணி 10 கொஷின் பேப்பரில் எக்ஸாம் நடத்திடுறேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த வருஷமும் இத்தனை வருஷமாக JEE மெயின் எக்ஸாம் நடத்திட்டு இருக்காங்க. இதில் நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னங்கிறது மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அப்படி நடத்துகிறப்ப அவங்களோட சிஸ்டம் எப்படி இருக்குன்னா எங்கே பார்த்து இங்கே இருக்குது. ஸோ JEE மெயின் ஏப்ரல் எக்ஸாம் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 5 டிஃப்ரெண்ட் டேஸில் நடத்துகிறாங்க. ஒவ்வொரு நாளும் 2 கொஷின் பேப்பர் நடக்கும். காலையில் ஷிஃப்ட் 1ன்னு சொல்லுவாங்க, மதியம் நடக்கிறத ஷிஃப்ட் 2ன்னு சொல்லுவாங்க. செகண்ட் டே காலையில் ஷிஃப்ட் 1, ஷிஃப்ட் 2, ஷிஃப்ட் 1, ஷிஃப்ட் 2ன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் 2 கொஷின் பேப்பர் இருக்கும். ஸோ தட் ஸ்டூடெண்ட் வந்து நம்மள ரேண்டமாக ஏதாவது ஒரு கொஷின் பேப்பர் நம்ம கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்து இந்த செட்டில் 5வது நாள் ஃபர்ஸ்ட் செஷன் கிடைக்கலாம், இன்னொருத்தனுக்கு 3வது நாள் செகண்ட் செஷன் கிடைக்கலாம். ரேண்டமாக ஸ்டூடெண்ட்ஸை ஸ்பிளிட் பண்ணி அவங்களுக்கு ஷிஃப்ட்ஸை அலோகேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. இதில் பிரச்சனை எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தான் தெரியுமே, நம்ம ஆளுங்க எல்லா பேப்பரையும் ஒரே டிஃபிகல்ட்டியில் எடுக்க மாட்டாங்க.
நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நாடு முழுக்க ஒரே கொஷின் பேப்பர், நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் மட்டும் தான் மேலே கீழே மாற்றுவாங்க. ஒரு கொஷின் பேப்பரில் 5th கொஷினாக இருக்கும், இன்னொரு கொஷின் பேப்பரில் 7th கொஷினாக இருக்கும். ஆர்டர் மட்டும் தான் மாற்றுவாங்களே தவிர கொஷின் எதுவுமே மாற்ற மாட்டாங்க. அப்போ இந்தியா ஃபுல்லாக இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரே மாதிரி கொஷின் பேப்பர், ஒரே கொஷின் பேப்பர், ஒரே டிஃபிகல்ட்டி தான். ஆனால் இங்கே 10 டிஃப்ரெண்ட் பேப்பர் இருக்கப்போ கண்டிப்பாக ஒரு பேப்பர் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இன்னொரு பேப்பர் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்போது இந்த பேப்பரில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 300 மார்க்குக்கு, ஜெய் வந்து 300 மார்க் தான், 300 மார்க்குக்கு 250 எடுக்கிறான். இதில் ஈஸி பேப்பரில். அண்ட் இன்னொரு ஸ்டூடெண்ட்டு இந்த மாதிரி டிஃபிகல்ட் பேப்பர், இது வந்து டிஃபிகல்ட் பேப்பர் சரியா, இந்த டிஃபிகல்ட் பேப்பரில் 300க்கு 250 எடுக்கிறான். அப்போது எந்த ஸ்டூடெண்ட் பெட்டரான ஸ்டூடெண்ட்டு, எந்த ஸ்டூடெண்ட் வந்து பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டு? இவன் பெட்டரா? ஈஸி பேப்பரில் 250 எடுக்கிறதும் டிஃபிகல்ட் பேப்பரில் 250 ஒன்றும் இல்லைல்ல. அப்போ இங்கே தான் கேள்வி வருது, யார் இங்கே பெட்டரான ஸ்டூடெண்ட்டு, யாருக்கு பெஸ்ட் ரேங்க் கொடுப்பீங்க? அப்போது இந்த இடத்துல தான் நமக்கு பர்சன்டைல் அண்டு நார்மலைசேஷனுங்கிற ஒரு பிரின்சிபலை கொண்டு வராங்க. சரி, பர்சன்டைலுங்கிறீங்களே, இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டது எல்லாமே பர்சன்டேஜ் தான். பர்சன்டேஜுக்கும் பர்சன்டைலுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன், புரிஞ்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பர்சன்டேஜ், இதை ஃபஸ்ட்டு கன்ஃபார்மாக நம்ம ரிவிஷன் பண்ணிவிடுவோம், அப்போ பர்சன்டேஜ் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். பர்சன்டேஜ் என்ன? இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம் எழுதுறேன், அந்த எக்ஸாம் வந்து 100 மார்க்குக்கு நடக்குது. அந்த 100 மார்க்கில் நான் 95 மார்க் எடுக்கிறேன். அப்போ என்னோட பர்சன்டேஜ் என்ன? என்னோட பர்சன்டேஜ் வந்து 95%. ஓகே, 95%. இதில் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து, என் ஃப்ரெண்டு வந்து 89 மார்க் எடுத்திருப்பான், இன்னொரு ஃப்ரெண்டு வந்து 98 மார்க்ஸ் எடுத்திருப்பான். அவங்களோட பர்சன்டேஜ் என்ன? இவனோட பர்சன்டேஜ் 89%, இவன் வந்து 98%. பிரச்சனையே இல்லை. இதில் மற்றவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க எனக்கு பிரச்சனை இல்லை, என்னோட மார்க் என்னங்கிறது அதை வச்சு தான் என்னோட பர்சன்டேஜுங்க அது முடிவாகும். கரெக்டாக டோட்டல் மார்க்ஸில் நான் எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்கேனோ அதுதான் என்னோட பர்சன்டேஜ். இதுதான் நாங்கள் காலங்காலமாக ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இப்போ பிரச்சனை என்ன வருதுன்னா, பர்சன்டேஜில் எல்லாருமே ஒரே கொஷின் பேப்பர் தான் எழுதுறாங்க, அதனால எல்லாருக்கும் ஒரே டிஃபிகல்ட்டி. அப்போ நிறைய மார்க் வாங்கினவன் பெரிய ஆள், கம்மி மார்க் வாங்கினவன் கம்மி ரேங்க், அப்படி நம்ம முடிச்சிடலாம். பட் when it comes to percentile, உங்களுக்கு வேற டிஃப்ரெண்ட் கொஷின் பேப்பர்ஸ், வேற டிஃபிகல்ட்டி பேப்பர் எழுதுறதுனால இது ஒரு சூப்பரான கான்செப்டாக கொண்டு வந்திருக்காங்க. த ரூல் இஸ் சிம்பிளாக சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ 100 மார்க்ஸ் வச்ச டெஸ்ட் தான், இங்கேயுமே 100 மார்க்ஸ் டெஸ்ட் வைக்கிறாங்க. அதை இப்போ ஒரு டெஸ்ட்டாக வைக்கல, 3 டிஃப்ரெண்ட் கொஷின் பேப்பரில் வைக்கிறாங்க. ஸோ 100 மார்க்ஸ் தான், 100 மார்க்ஸு, இது 100 மார்க்ஸ், 3 டிஃப்ரெண்ட் கொஷின் பேப்பர். ஏன்னா கம்ப்யூட்டர் 10லன்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. அப்படி வைக்கிறப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 95 மார்க் வாங்கியிருக்கான், இங்கே 89 மார்க் வாங்கியிருக்கான், 98 மார்க் வாங்கியிருக்கான். சரி, நமக்கே தெரியும் எல்லா கொஷின் பேப்பரும் ஈக்குவல் டிஃபிகல்ட்டி கிடையாது. என்ன பண்ணியிருக்கலாம், இந்த பேப்பர் ஒரு டஃப்பான பேப்பராக இருந்திருக்கலாம், இந்த பேப்பர் வெரி ஈஸியாக இருந்திருக்கலாம், இந்த பேப்பர் வெரி ஈஸியாக இருந்திருக்கலாம். ஸோ அப்போது இந்த நேரத்தில் குழப்பம் வர்றது, இந்த பையன் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டா இவனா அவனாங்கிற கேள்வி வந்துடும், குழப்பம் வந்துடும். அதாவது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்போது இவங்களை பர்ஃபெக்டாக நாம் ரேங்க் பண்ணணும், அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுக்கணும், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினச்சாங்க. அதுக்காக அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, சரி வேற டிஃப்ரெண்ட் கொஷின் பேப்பரில் கம்பேர் பண்ணாதானே பிரச்சனை. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த ஒரு கொஷின் பேப்பர் இருந்ததா 3 டிஃப்ரெண்ட் கொஷின் பேப்பர். இப்போது இந்த கொஷின் பேப்பரை ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருப்பாங்க. ஓகே, அண்ட் இந்த கொஷின் பேப்பரை ஒரு 1100 பேர் எழுதியிருப்பாங்க. இந்த கொஷின் பேப்பரை 900 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இவங்க எல்லாரும், இந்த 1000 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரே கொஷின் பேப்பர் எழுதியிருக்காங்க. இந்த 1100 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே கொஷின் பேப்பர், இந்த 900 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே கொஷின் பேப்பர். கரெக்ட் தானே? அப்போது இந்த 1000 ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள காம்படிஷன் போட்டு யார் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். எக்ஸாம்பிள், இப்போ இந்த 1000 ஸ்டூடெண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் மார்க் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த பையன் வந்து 99 மார்க்ஸ் வாங்கியிருக்கான். எவ்வளோ? திஸ் இஸ் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். ஃபர்ஸ்ட் ரேங்க் எழுதுனது அந்த பையன் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான்? 99 மார்க்ஸ் வாங்கியிருக்கான். கடைசியாக எடுத்த பையன், இதுக்குள்ளே லாஸ்ட் மார்க், கிளாஸில் 1000 பிளேயர்லேயே லாஸ்ட் மார்க் எவ்வளோ கேட்டிங்கன்னா 0 மார்க்ஸ். 0 மார்க்ஸ் எடுத்தவன் தான் லாஸ்ட் ரேங்காக இருப்பான். சரியா? ஸோ அப்போது இதே மாதிரியே யார் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்காங்களோ இவங்களாம் அரேஞ்ச் பண்ணாங்க. அப்படி அரேஞ்ச் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும், இவன் ஃபர்ஸ்ட் ரேங்க்கு, செகண்ட் ரேங்க்கு, தேர்ட் ரேங்க்னு அப்படியே ஃபர்ஸ்ட் ரேங்க்லேருந்து 1000th ரேங்க் வரைக்கும் ஆளுங்க இருப்பாங்களா, ஆளுங்க ஆர்டராக இருப்பாங்களா. இப்போது இந்த ஆர்டரில் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நான் வந்து 100வது ஆளாக இருக்கேன். என்னது, நான் வந்து 100வது ஆளாக இருக்கேன். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவன் 98 மார்க்ஸ் வாங்கியிருக்கான். எனக்கு இதுக்கப்புறம் மார்க்ஸ் கவலை இல்லை, இந்த ரேங்க் தான் கவலை. இப்போ ஃபர்ஸ்ட் ஆள் இருக்கான், 1000th பீப்புள் இருக்கான்.
நான் வந்து எக்ஸாம்பிள் ஒரு 85 மார்க் வாங்கியிருக்கேன். யார்? சுதர்ஷன் வந்து ஒரு 85 மார்க்ஸ் வாங்கியிருக்கேன். 85 மார்க்ஸ் வாங்குறப்ப என்னோட ரேங்க் எவ்வளோ கேட்டிங்கன்னா இந்த 1000 பேரில் 100வது ரேங்க். எவ்வளோ? 1000 பேரில் 100வது ரேங்க். அப்போ என்னோட சிச்சுவேஷன் என்ன? 1000 பேர் எழுதுனாங்க, அதில் என்னோட ரேங்க் எவ்வளோ? மை ரேங்க் இஸ் 100. ஓகே ரைட்டு. அப்போது இதோட மீனிங் என்ன? எனக்கு மேலே 99 பேர் சூப்பராக மார்க் வாங்கியிருக்காங்க. என்னை விட அதிகமான மார்க்கு 99 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. என்னை விட கம்மியான மார்க் எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க? க்ளோஸ் டு 900 ஸ்டூடெண்ட்ஸு என்னை விட கம்மியான மார்க் வாங்கியிருக்காங்க. இதான் அர்த்தம். கரெக்டாக? ஏன்னா 1000 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்காங்க, என்னோட மார்க் 85, என்னோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 100. அப்போ எனக்கு முன்னாடி 99 பேர் இருக்காங்க, எனக்கு கீழே ஒரு 900 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ரைட்? ஸோ இதை வச்சு தான் பர்சன்டைலுங்கிறத கால்குலேட் பண்ணுறாங்க. பர்சன்டைல் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, பர்சன்டைலுக்கான ஃபார்முலா என்னன்னா, நான் ஒரு ரேங்க் வாங்கியிருக்கேன்னா எனக்கு கீழே எவ்வளோ பேர் இருக்காங்க? 900 பேர் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த 900 பேருமே என்னை விட கம்மியான மார்க்ஸ் வாங்கியிருக்கணும். கரெக்டா? என்னை விட கம்மியான மார்க்ஸ் வாங்கியிருக்கணும். அதனால தான் எனக்கு கீழே இருக்காங்க. ஏன்னா 101 ரேங்க் வாங்கினவன் என்ன இருப்பான்? நான் 85 மார்க் வாங்கியிருக்கேன்னா என்னோட நெக்ஸ்ட் ரேங்க் இருக்கிற பையன் என்ன வாங்கியிருப்பான்? ஒரு 84 மார்க்ஸ், 84.5 மார்க்ஸ் வாங்கியிருப்பான்னு வச்சுக்கே. ஸோ அப்போ என்னை விட கம்மியாக இருக்கிறவங்க தான் இவங்க எல்லாருமே. அப்போது ஒரு 1000 பேர் ஒரு எக்ஸாம் எழுதுறாங்கன்னா, ஒரு ஷிஃப்ட் எழுதுறாங்கன்னா, அதில் நான் ஒரு மார்க் வாங்கியிருக்கேன், நான் ஒரு ரேங்க்ல நிற்கிறேன், எனக்கு கீழே எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு கவுண்ட் பண்ணணும். அப்போ எனக்கு கீழே 900 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஷிஃப்ட்டில் இருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? எனக்கு கீழே எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்க எழுதிக்கணும். டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இந்த எக்ஸாம் எழுதுனாங்க. இந்த ஷிஃப்ட் மட்டும் எவ்வளோ பேர் எழுதுறாங்க? இந்த ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா 1000 ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தமாக எழுதியிருக்காங்க. நான் இந்த கொஸ்டின் பேப்பர் மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன். இது 1000 பேர் எழுதியிருக்காங்க. ஸோ அப்போது 1000 கீழே போட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு பர்சன்டேஜ் கிடச்சிரும். 100 பண்ணிங்கன்னா 0 0 0 0 கேன்சல். அப்போது இங்கே ஒரு 0 ஆன்சர். அப்போ 9 × 10 90%. 90th பர்சன்டேஜ். அப்போ என்னோட பர்சன்டேஜ்ங்கிறது 90th பர்சன்டேஜ். இதுதான் என்னோட அடையாளம். அடுத்து இது என்னோட அடையாளம் ஆயிடுச்சு. இது மாதிரி வரைக்கும் என்னோட அடையாளம் என்னமா இருந்தது? நான் எடுத்த 85 மார்க்கு. தான் என்னோட அடையாளமாக இருந்தது. அப்படி இல்லைன்னா இந்த ஷிஃப்ட்டுக்குள்ளே நான் 100வது ரேங்க் வாங்கினேன்னா அது என்னோட அடையாளமாக இருந்தது. பட் இதுக்கப்புறம் இது ரெண்டுமே என்னோட அடையாளம் கிடையாது. நான் என்ன பண்ணேன்? நான் 100வது ரேங்க் வாங்கியிருக்கேன், எனக்கு கீழே 90 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, டோட்டலாக எழுதுனா 1000 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ 2 டிவைட் பண்ணி 100 மல்டிப்ளை பண்ணி எனக்குன்னு ஒரு புது அடையாளத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டேன். தட் இஸ் மை பர்சன்டைல், 90th பர்சன்டைல். சரி சுதர்ஷன், இப்போ உன்னோட அடையாளம் வந்து 85 மார்க் இல்லை, 100வது ரேங்க் இல்லை, இந்த பர்சன்டைல்னு வந்ததுனால என்ன பிரயோஜனம்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் நீங்கள் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்குது. தெளிவாக பாருங்கள். சரி ஓகே, பர்சன்டைல் மேட்டர் இஸ் ஓவர். பர்சன்டைல் எப்படி கால்குலேட் பண்ணுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இப்போ இதே மாதிரியே 2வது ஷிஃப்ட்டில் ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிறேன். இந்த ஷிஃப்ட்லேயுமே ஒருத்தன் 85 மார்க் வாங்கியிருக்கான். 85 மார்க் ஒருத்தன் வாங்கியிருக்கான். சரியா? என்ன மாதிரி நான் 85 மார்க்ஸ் வாங்கினேன்னா அவன் 85 மார்க்ஸ் வாங்கியிருக்கான். டிஃப்ரென்ஸ் என்ன? நான் எழுதுனது வெரி ஈஸி கொஷின் பேப்பர், அவன் எழுதுனா டஃப் கொஷின் பேப்பர். அப்போ அந்த டஃப் பேப்பரில் 85 மார்க் வாங்கியிருக்கான். அவனோட ரேங்க் எடுத்து பார்த்தா டஃப் பேப்பர்ஸ்னால அதில் 85 மார்க் வாங்கினோடனே அவனோட ரேங்க் 10வது ரேங்க் போயிடுச்சு. அவன் 10th ரேங்க் வாங்கியிருக்கான். அவங்க மொத்த பேட்சில் 1100 பேர் எழுதுனதுல 10வது ரேங்க் அவன் வாங்கியிருக்கான். வாவ், சூப்பர். இப்போ அவன் பர்சன்டைல் எடுத்து கால்குலேட் பண்ணீங்கன்னா அவனுக்கு என்ன வந்துடும்? நீங்களே பர்சன்டைல் கால்குலேட் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். வாட் இஸ் த பர்சன்டைல் கைஸ்? மொத்தம் 1100 பேர், அவன் 10வது ரேங்க் வாங்கியிருக்கான். சரியா? 10வது ரேங்க் வாங்கியிருக்கான். அப்போ அவனுக்கு பர்சன்டைல் கால்குலேட் பண்ணீங்கன்னா எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? அவன் 10வது ரேங்க். அப்போ அவனுக்கு கீழே எவ்வளோ பேர் இருக்காங்க? 1090 இருப்பாங்களா? அவனுக்கு கீழே அப்ராக்சிமேட்லி 1090 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களா? ஏன்னா 10வது ரேங்க். இல்லை, அவனுக்கு கீழே 1090 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. டோட்டலாக எவ்வளோ பேர் இருக்காங்க? டோட்டல் எழுதுனது 1100. ஓகே, இன்ட்டு 100% போட்டிங்கன்னா ஆன்சர் வில் பி 0 0 கேன்சல் ஆகிடும். ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்க்குறப்போ 99% பக்கத்தில் வருவாங்க. எவ்வளோ? 99% வந்துடும். 99% நான் வந்து எவ்வளோ வாங்கியிருந்தேன்? 90% தான் வாங்கியிருந்தேன். இவன் 99% வாங்கியிருக்கான். 2 பேரும் சேம் மார்க்ஸ் தான். ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு பெரிய டவுட் உங்களுக்கு வரலாம். சரி சுதர்ஷன், இங்கே ஒருத்தர் 99% வாங்கியிருக்கான், இங்கேயுமே ஒருத்தர் 99% வாங்கியிருப்பான்ல, அப்போது 2 பேரில் யார் பெட்டரான ஸ்டூடெண்ட் கேட்டிங்கன்னா பிரச்சனை இங்கே தான். ஒரு அட்வான்டேஜ் நமக்கு இங்கே தான். தட் இஸ் இந்த பர்சன்டேஜ்ங்க நான் இப்போ எக்ஸாம்பிளுக்காக 99% போட்டேன், 90th பர்சன்டேஜ் போட்டேன். நெஜ எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நம்பரில் இப்படி வராது. எப்படி வரும்னா, நீங்கள் உங்கள் நீட் ஸ்கோர் கார்டு எடுத்து பார்த்தா கூட தெரியும். 90.00152 சொல்லி
டெசிமலுக்கு அப்புறம் ஒரு 6 டிஜிட் வரும். டெசிமலுக்கு அப்புறம் 6 டிஜிட் வரும். ஏன் வருதுன்னா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல பார்த்தீங்கன்னா 1000 பேர் எழுதியிருக்காங்க, 1000 பேர். செகண்ட் ஷிஃப்ட்ல எத்தனை பேர் எழுதிருக்காங்க? 1100 பேர். ஸோ இது வந்து ரவுண்டு நம்பர்லேயே இருக்காது, உங்களுக்கு டெசிமல்ஸில் வரும். ஸோ டெசிமலுக்கு அப்புறம் ஒரு 6 டிஜிட் எழுதியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டில் ஒருத்தன் 90.001524% வாங்கியிருக்கான்னா, செகண்ட் ஷிஃப்ட்டில் ஒருத்தன் 90.001523 இந்த பர்சன்டேஜ் வாங்கியிருந்தாலும் இவன் தான் பெட்டரான பையன். இவனை விட அவன் தான் பெட்டரான பையன். ஏன்னா இவன் தான் சூப்பரான மார்க் வாங்கியிருக்கான், பெட்டரான பர்சன்டேஜ் வச்சிருக்கான். ஸோ 6 டிஜிட் வரைக்கும் அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அதனால மோஸ்ட்லி ஓவர்லேப்பே ஆகாது. 99% ஓவர்லேப் ஆகாது. 2 ஷிஃப்ட்லும் 3 ஷிஃப்ட்ல வேற ஷிஃப்ட்ல பிரச்சனை வராது. டினாமினேட்டர் வேறையா இருக்கும். இதுக்குள்ள ரொம்ப போய் குழப்பிக்காதீங்க. பர்சன்டேஜ் போடுறப்போ அழகா தனியா பிரிஞ்சு வந்துருவாங்க. எந்தெந்த ஷிஃப்ட்ல ஒவ்வொரு டிஃபிகல்ட்டிக்கு ஏற்ற மாதிரி பர்சன்டேஜ் போட ஆட்டோமேட்டிக்கா பசங்க பிரிச்சிடலாம், எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம. ஸோ தட் இந்த பையன் இவங்களுக்குள்ள மட்டுமே காம்படிஷன் போடுவான். ஒரே கொஷின் பேப்பர் எழுதின எல்லாரும் கூட காம்படிஷன் போட்டு நல்ல மார்க் வாங்கினவன் பெட்டரான பர்சன்டேஜ்ல இருப்பான், கம்மி மார்க் வாங்கினவன் கம்மி பர்சன்டேஜ்ல இருப்பான். ஸோ அப்போ இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஷிஃப்ட்லையும் இருக்கும். ஸோ உங்களோட ஒவ்வொரு அடையாளமும் பர்சன்டேஜாக மாறிடும். பர்சன்டேஜ்ங்கிறது ஒவ்வொருத்தரோட அடையாளமாக மாறிடும். ஸோ இங்கே 99.99% வாங்கியிருப்பான், 99.98. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் இங்கே 99.9700 வாங்கியிருப்பான். ஸோ ஒவ்வொருத்தரோட அடையாளம் அவங்க பர்சன்டேஜாக மாறினதுக்கப்புறம் அந்த பர்சன்டேஜை வச்சு ரேங்க் லிஸ்ட் பண்ணி கொண்டு போவாங்க. இப்படி தான் நம்மளோட ஜேஇ மெயின் எக்ஸாம் நடக்குது. இதே மாதிரி தான் நம்ம நீட் எக்ஸாமும் நடக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? புரியுதா? ஸோ இப்படி தான் உங்களோட எக்ஸாம்ஸ் நடத்த போகிறாங்க. இதில் பிரச்சனை மறுபடியும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, அது பெருசாக உங்களுக்கு தேவைப்படாது, இருந்தாலும் சொல்கிறேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டில் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினவர் இருப்பான்ல, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினவன், அவனோட பர்சன்டேஜ் எடுத்து பாருங்க. இவன் தான் ஃபர்ஸ்ட் பையன். இவனோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 100%. ஏன்னா இவனுக்கு கீழே தான் எல்லாருமே இருக்காங்க, இதில் ரேங்க் 1 வாங்கின பையனுமே இவன் தான் ஃபர்ஸ்ட் பையன், இவன் தான் 100%, இவன் தான் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆஃப் த ஷிஃப்ட். இங்கேயுமே பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆஃப் த ஷிஃப்ட் இவனாக தான் இருப்பான். சரியா? அப்போ 3 பேருக்குள்ள ஒரு டை பிரேக்கர் வருமே. 3 பேருமே 100% தானே. அப்போ 3 பேருமே ஈக்குவலான்னு கேட்டிங்கன்னா இங்கேயும் ஒரு டிஃப்ரென்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. சூப்பர்பா. தட் இஸ் நார்மலைசேஷன் டெக்னிக் அண்ட் அதோட ரூல்ஸஸ். ஸோ அப்போ 2 ஷிஃப்ட்டில் ஒரு ரேராக 2 பேருக்கும் எக்ஸாக்டாக ஒரே பர்சன்டேஜ் வந்துருச்சுன்னா அதை எப்படி டை பிரேக் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் டை பிரேக். இப்போ 2 பேர், இந்த பையனும் 100% வாங்கியிருக்கான், இவனும் 100% வாங்கியிருக்கான். இட் டசன்ட் மீன் இவன் வந்து மேக்ஸில் 100 மார்க்கில் இவன் 98 மார்க் கூட எடுத்திருக்கலாம். இந்த பையன் மேக்ஸில் 100 மார்க்குக்கு 89 கூட எடுத்திருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இவன் தான் டாப் மார்க்ஸ், இவங்க ஷிஃப்ட்டில் டாப் மார்க்ஸ். ஸோ அப்போது 2 பேரும் வேற மார்க்ஸ் எடுத்திருக்கலாம் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில். ஆனால் இந்த பேட்ச்ல இவன் ஃபர்ஸ்ட், அந்த பேட்ச்ல அவன் ஃபர்ஸ்ட். அப்போ 2 பேருக்குள்ள டை பிரேக் வரப்ப யார் பெட்டர்னு சூஸ் பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் மேக்ஸோட பர்சன்டேஜ் எடுத்து பார்ப்பாங்க. சரியா? மேக்ஸ் பர்சன்டேஜ் யாருக்கு அதிகமாக இருக்கோ, யார் வந்து மேக்ஸில் அதிகமான பர்சன்டேஜ் வச்சிருக்காங்களோ அவங்க ஷிஃப்ட்டில் அவங்களுக்கு ரேங்க் 1 கொடுத்துருவாங்க. இவங்க 2 பேர் யாருக்கு ரேங்க் 1னா, யார் பெட்டரான மேக்ஸ் பர்சன்டேஜ் வச்சிருக்காங்களோ அவங்க ரேங்க் 1. அடுத்து சரி, ரேர் கேஸில் 2 பேருமே ஒரே மேக்ஸ் பர்சன்டேஜ் வச்சிருக்காங்கன்னா அடுத்து போவாங்க ஃபிசிக்ஸ்க்கு. அடுத்து இவங்க 2 பேர்ல ஃபிசிக்ஸில் யார் பெட்டர் பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க பார்ப்பாங்க, அவங்களுக்கு ரேங்க் கொடுத்துருவாங்க. அன்லக்கிலி 2 பேருமே ஃபிசிக்ஸில் ஒரே பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்கன்னா அடுத்து கெமிஸ்ட்ரிக்கு போவாங்க. ஸோ மேக்ஸ் பார்ப்பாங்க, 2 சேம், யார் பெட்டராக இருக்காங்களோ ஒரு பெட்டர் ரேங்க். எல்லாம் அடுத்து ஃபிசிக்ஸ் பார்ப்பாங்க, 2 சேமாக இருந்தால் ஃபிசிக்ஸ் போவாங்க, ஃபிசிக்ஸ் யார் பெட்டராக போவாங்க. 2 ஃபிசிக்ஸ் சேம்னா அடுத்து கெமிஸ்ட்ரி போவாங்க. 3மே எக்ஸாக்டாக மேட்ச் பண்ணியிருக்கானுங்க அப்படின்னா அடுத்து போகிறது இங்கே யார் வந்து ஓல்டர், யார் ஏஜ் பெட்டரான ஏஜாக இருக்காங்களோ அவங்களுக்கு பெட்டரான ரேங்க் கொடுத்தலாம்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க. அது முன்னாடி இந்த ரூலு, அந்த ரூல் இப்போ தூக்கிட்டாங்க. 2024 இந்த ரூல் அபாலிஷ் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி இன்னொன்று இருந்தது, அப்ளிகேஷன் நம்பர் வச்சு யார் வந்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலான்னு. அப்புறம் இந்த ரூலையுமே இப்போ தூக்கிட்டாங்க. 2024க்கு அப்புறம் இந்த ரூலும் கிடையாது. இப்போ இந்த 2 ரூலுக்கு பதிலாக எது இருக்குன்னா அக்யூரசி. யார் வந்து நம்பர் ஆஃப் மிஸ்டேக்ஸ் கம்மியாக பண்ணியிருக்காங்க, இன்கரெக்ட் கொஷின்ஸ் யார் கம்மியாக பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு பெட்டர் ரேங்க் கொடுத்துருவாங்க. ஸோ இப்படி தான் டை பிரேக்கிங் ரூலுங்கிறது இருக்குது. இது டை பிரேக்கிங் ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி தான் அழகாக உங்களுக்கு ரேங்க்கு பிரிப்பாங்க, யார் ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க்னு. இதை எக்ஸ்பிளைன் பண்ண இன்னும் ஒரு ஃபைனல் எக்ஸ்பிளேஷன் வச்சுருக்கேன். இதோடு நம்ம இந்த வீடியோ க்ளோஸ் பண்ண போகிறோம். த திங் இஸ், இப்போது Day 1 Shift 1, Day 1 Shift 2, Day 2 Shift 1, Day 2 Shift 2 4 டிஃப்ரெண்ட் ஷிஃப்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த 4 டிஃப்ரெண்ட் ஷிஃப்ட்ஸ்லையுமே டாப்பர் இருப்பாங்கள்ல, ஃபஸ்ட்டு ரேங்க் வாங்கினவங்க, அவங்கள நான் 100% போட்டேன். அவங்களும் இந்த டை பிரேக் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த பிரிச்சுக்கலாம் ரேங்க் 1, 2, 3, 4 யாருன்னு சொல்லிட்டு. அடுத்து என்னன்னா,
செகண்ட் வாங்கினவங்க இங்கே 99.999899 இருக்காங்க, 99.98900 இங்கே வந்துருச்சு. இந்த மாதிரி 4% இருக்குன்னு வச்சுக்கோயேன். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்கள ரேங்க் 1, இந்த பையன் வந்து ரேங்க் 3, இந்த பையன் வந்து ரேங்க் 1, இந்த பையன் ரேங்க் 2, இந்த பையன் ரேங்க் 4 வச்சுக்கேன். இப்போதைக்கு அந்த நார்மலைசேஷன் நான் சொன்ன டை பிரேக்கிங் ரூல் வச்சு பண்ணிட்டாங்க. இப்போ 5வது ரேங்க் யாருன்னு எப்படி டிசைட் பண்ணுறது? இங்கே இருக்கிற செகண்ட் பையன் இந்த பர்சன்ட்ல வாங்கியிருக்கான், இங்கே இருக்கிற செகண்ட் பையன் இவ்வளோ வாங்கியிருக்காங்க. அப்போ 5வது ரேங்க் யாருன்னா இந்த பையன் தான் பாரு, 99.999999, 6 டிஜிட்டுமே 9 இருக்கு சரியா? அப்போ 100க்கு நெக்ஸ்ட் இருக்கிற பையன் தான். இவனுக்கு அப்புறம் யார் வருவா? இந்த பையன் வருவான், 999899 வருவான். அப்புறம் இவன், அதுக்கப்புறம் இந்த பையன் வருவான்னு நினைக்கிறேன். கரெக்ட்? எஸ். ஸோ அப்போ இந்த பையன் ரேங்க் 5 வருவான், அதுக்கப்புறம் இவங்க ரேங்க் 6 வருவாங்க, அப்புறம் இவங்க ரேங்க் 7, அப்புறம் ஃபைனலி இந்த பையன் ரேங்க் 8 வருவான். ஸோ இப்படி தான் டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜில் அரேஞ்ச் பண்ணுவாங்க ரேங்கை. மொத்தமாக எல்லா டிஃப்ரெண்ட் ஷிஃப்ட்ஸ்லையும் ஒவ்வொருத்தர் பர்சன்டேஜ் வாங்கியிருப்பாங்க. அந்த பர்சன்டேஜ் வச்சு ரேங்க் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஒரு ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி அந்த ரேங்க் லிஸ்ட் வச்சு கவுன்சிலிங் நடத்தி ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. இப்படி தான் கைஸ் நம்மளோட கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்குது ஜேஇஇ மெயின் எக்ஸாமுக்கு. இதே மாதிரி தான் நம்ம நீட் எக்ஸாமுக்கும் அடுத்த வருஷம் வரும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருக்கும் ஒரு ஐடியா இருக்காது. ஒரு ஐடியா கொடுக்க தான் நான் இங்கே வந்திருக்கேன். அண்ட் நான் இப்போ சொன்ன நார்மலைசேஷன் டை பிரேக்கிங் ரூல் எல்லாம் ஜேஇஇ மெயின்ஸ்க்கு என்டிஏ சஜஸ்ட் பண்ணது. நீட் எக்ஸாமுக்கு ஒரு நார்மலைசேஷன் ரூல்ஸை என்டிஏ கொடுக்கணும். என்டிஏ தான் அடுத்த வருஷம் நீட் எக்ஸாம் நடத்த போகிறாங்கன்னா அவங்க தான் ஒரு ரூல்ஸ் கொடுப்பாங்க. நாங்கள் டை பிரேக்கான எந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ண போகிறோங்கிறது எல்லாத்தையுமே ஒரு நார்மலைசேஷன் ரூல்ஸாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி நமக்கு ஷேர் பண்ணி பக்காவாக கொண்டு போவாங்க. நாம் அதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ ஒரே இன்டென்ஷன், சிபிடி மோடாக நடந்தால் என்னென்னு நம்ம எதிர்பார்க்கலாம், நாம் என்ன பண்ணணும், இதில் நியாயம் அநியாயங்கிறது இருக்குது. ஈஸி பேப்பர் கிடச்சிருச்சுன்னா அவன் பெட்டர் மார்க் வாங்கினா, அப்படி நான் டஃப் பேப்பர் வாங்கியிருக்கேன் நான் அவனும் ஒரே மார்க் வாங்கினா எப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள நிறைய குழப்பங்கள் இருக்கலாம். அது எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் பர்சன்டேஜ்ங்கிற கான்செப்ட் உங்களுக்கு சொல்ல நினச்சேன். புரிய வச்சிருக்கேன் நம்புகிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நான் ஃபஸ்ட்டு ஜேஇ மெயின் எக்ஸாம் 2019 எழுதினப்போ யாருமே இந்த பர்சன்டேஜில் தெளிவாகவே சொல்ல எனக்கு புரியவே இல்லை. நான் அப்புறமா நிறைய உட்காந்து ரிசர்ச் பண்ணி ட்ரை பண்ணி தான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த புரிதலை நான் உங்களுக்கு இப்போ கொடுக்க நினச்சேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். இதுலேயும் யாருக்காவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு உங்கள் டவுட் எடுத்து நான் ஷார்ட்ஸில் பேசி உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஐ ஹோப் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல நாலேஜ் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நீட்டுக்கு படிக்கிறாங்க, அவங்க பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி இந்த வீடியோ பார்க்க சொல்லுங்கள். அப்போ தான் பர்சன்டைலுங்கிற கான்செப்ட் புரியும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாக வந்தால் எப்படி நமக்கு மார்க்ஸ் எவாலுவேட் பண்ணுவாங்க, ரேங்க் லிஸ்ட் கிரியேட் பண்ணுவாங்க தெரியும். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். அழகாக எல்லாருக்கும் இந்த நாலேஜ் போகணும், ஒரு அவேர்னஸ் பில்ட் ஆகணும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் டவுட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் இன்னும் உங்கள் நீட் ப்ரிப்பரேஷனில் ஸ்டேபிள் ஆகலை, எப்படி படிக்கணும்னு தெரிலன்னா நம்ம சேனலில் போயிட்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். போய் செக் அவுட் பண்ணுங்கள். எப்படிலாம் எக்ஸாமுக்கு படிக்கணும், எப்படி டிப்ஸ், எப்படி டைம் டேபிள் போடணும், டாப்பர்ஸ் எப்படி படிக்கிறாங்க, நோட்ஸ் எப்படி எழுதணும், எந்த புக்ஸ் ஃபாலோ பண்ணணும், எல்லாத்த பற்றியுமே பேசிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக சேனலை செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் நீட் ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு ப்ராப்பரான கோச்சிங் சிஸ்டம், லட்சக்கணக்கில் செலவு பண்ணி படித்து அங்கே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் புரியல அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்எஸ்டியோட ஆன்லைன் பேட்சில் சேர்ந்து செம்மையாக படிச்சுட்டு இருக்காங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எல்லாமே பக்காவாக போயிட்டுருக்கு. உங்களுக்கு இந்த ஸ்ட்ரகிள் இருக்குன்னா நம்ம பேட்சஸ் செக் அவுட் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ரிப்பீட்டர் பேட்ச் வேணுமா, 12th படிக்கிறவங்களுக்கு பேட்சா, 11th படிக்கிறவங்க பேட்சான்னு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எங்கள் டெமோ லெக்சர் பார்க்குறது எப்படின்னு சொல்லுவாங்க. டெமோ பாருங்கள், எங்கள் கிளாஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எவ்வளோ குவாலிட்டியாக உங்களுக்கு கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம், செம்மையாக புரிய வச்சு எம்சிக்யூ போட வைக்கிறோன்னு பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக எங்கள் டீம்லேருந்து உங்களுக்கு கால் பேக் பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்க. மேக் யூஸ் ஆஃப் திஸ் அமேசிங் ரிசோர்ஸ் கைஸ். டேக் கேர், தேங்க்யூ. அடுத்த வீடியோ சந்திப்போம். உங்களுக்கு வேறு என்ன டவுட்ஸ் இருக்கோ கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். Until then, it's Dr. Sudarshan from NSD signing off. Take care, thank you all.